ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு சூழ்நிலையியல் பாடப்புத்தகத்தில் உள்ள செகண்ட் யூனிட்டில் உள்ள ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி அதில் வியத்தகு இயற்கை தான் பார்க்க போகிறோம். ஒளியும் நிழலும் உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நிழல் என்றால் என்ன? அது எவ்வாறு மாறுகிறது? நிழல்னா என்னது? நம்மளுடைய ஷேடோ அப்படி தானே? அது எப்படி மாறுது? சூரிய ஒளியில் நிற்கவும் உங்கள் உருவம் தரையில் கருமையாக தெரிகிறதா? அதுதான் உங்கள் நிழல். நீங்கள் வெயிலில் போய் நின்னீங்கன்னா உங்களோட நிழல் கீழே கருப்பு கலரில் தரையில் தெரியும்ல, அதுதான் உங்களுடைய நிழல். ஒளியால் நிழல் உருவாகிறது. அப்போது எதனால் நிழல் உருவாகுது? ஒளியால், சூரியன்லேருந்து வர வெளிச்சத்தினால தான் நம்மளுடைய நிழல் உருவாகுது. அடுத்தது பாருங்கள், செயல்பாட்டு நேரம். நிழலை போல செய்தல். இது ஒரு விளையாட்டு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து விளையாடணும். எப்படி அப்படின்னா, இங்கே விளையாடுறாங்க பாருங்கள், அருணும் சலீமும் விளையாடுறாங்க பாருங்கள். அருணும் சலீமும் சூரிய ஒளியில் விளையாடுகிறார்கள். அருண் படத்தில் காட்டியுள்ளவாறு செயல்களை செய்கிறான். சலீம் அருணை பார்க்காமல் அவனது நிழலை கவனித்து அதை போலவே செய்கிறான். இந்த விளையாட்டை உங்கள் நண்பருடன் விளையாடுங்கள். அதாவது அருணும் சலீமும் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, அருண் இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்களோ அந்த ஆக்ஷனெல்லாம் அவன் பண்ணுறான். ஆனால் சலீம் அந்த படத்தெல்லாம் பார்க்கல, அருணையும் பார்க்கல. அருணோட நிழலை பார்த்து அவன் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து விளையாடணும். ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணணுன்னா, அந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி அதை பார்த்து பண்ணணும். இன்னொருத்தவங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட நிழலை பார்த்து ஆக்ஷன் பண்ணணும். இதை நீங்கள் வெயிலில் நின்று விளையாடணும். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து கற்போம். விலங்குகளுக்கு பொருத்தமான நிழலை வட்டமிடுக. அங்கே பாருங்கள், புலி, யானை, ஒட்டகம் 3 விலங்குகளுக்கும் பொருத்தமான நிழல் எதுவோ அதை வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க புலிக்கு 3ஆவதாக இருக்கிற நிழல் தான் சரியான நிழல். அடுத்தது 2ஆவது கொடுத்துருக்க யானைக்கு பார்த்திங்கன்னா 2ஆவதாக இருக்கிற நிழல் தான் இந்த கொடுத்துருக்க படத்தோட சரியான யானையோட நிழல். அடுத்தது 3ஆவதாக கொடுத்துருக்கிறது பாருங்கள், ஒட்டகம். இதே ஒட்டகத்தோட நிழல் எதில் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதோட நிழல் தான் அந்த ஒட்டகத்தோட நிழல். அடுத்தது பாருங்கள், உற்று நோக்கி வரைக. காலை 10 மணி, பிற்பகல் 1 மணி, மாலை 3 மணி. உங்கள் ஸ்கூல்லலாம் கொடி கம்பம் இருக்கும்ல, நீங்கள் அதில் கூட ஃப்ளாக்லாம் ஏற்றுவீங்கள்ல, அது காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதோட நிழல் எந்த சைடு படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வரைய போகிறீங்க, சரியா? அதே மாதிரி பிற்பகல் 1 மணிக்கு, மதியானம் 1 மணிக்கு போய் பார்க்கணும். அப்போது எங்கே நிழல் விழுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்து வரையணும். அதுக்கப்புறமா மாலை 3 மணி, சாயங்காலம் 3 மணிக்கும் நீங்கள் போய் அதை செக் பண்ணிங்கன்னா அதோட நிழல் 3 மணிக்கு எப்படி விழுது அப்படின்னு சொல்லி பார்த்து வரையணும். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு நாளில் மிக சிறிய நிழலை எப்பொழுது காண்பாய்? இப்போ நீங்கள் காலையிலேருந்தே செக் பண்ணிங்கல்ல, காலையில் 10 மணிக்கு போய் பார்த்து வரைஞ்சிருக்கீங்க, அப்புறமா மதியானம் 1 மணிக்கு போய் பார்த்து வரைஞ்சிருக்கீங்க, சாயங்காலம் 3 மணிக்கும் போய் பார்த்து வரைஞ்சிருக்கீங்க. இப்போ 3 இதுலேயும் வரையும் போது 3 இதுலேயும் செக் பண்ணோம்னா எப்போ உங்களுக்கு நிழல் குட்டியாக தெரிஞ்சுது? பிற்பகல் 1 மணிக்கு, அப்படி தானே? அப்போது 1 மணி அப்படின்னு சொல்லி அதில் எழுதிக்கோங்க. அடுத்தது அதே பக்கத்தில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? கடிகாரங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன் சூரிய மணிக்காட்டியில் உருவாகும் நிழலை பயன்படுத்தி மக்கள் நேரத்தை அறிந்தனர். இப்போ நீங்கள் எதை பார்த்து நேரத்தை பார்த்துப்பீங்க? கிளாக்கை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க, அப்படி தானே? ஆனால் பழைய காலத்தில் சூரிய மணிக்காட்டியை பயன்படுத்தி தான் அதில் ஏற்படுற நிழலை வச்சு தான் அவங்க நேரத்தை குறிப்பிடுவாங்க. 1 மணி 2 மணி அந்த சூரிய மணிக்காட்டியை பயன்படுத்தி அவங்க நேரத்தை தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். மனிதர்களும் விலங்குகளும் மரத்தின் கீழ் இருக்க விரும்புவது ஏன்? எல்லாருமே மரத்துக்கு அடியில் தான் நம்ம இருக்க ஆசைப்படுவோம், அப்படி தானே? வெளியில் போனோம் அப்படின்னா ஏன்? அங்கே தான் வெயிலோட தாக்கம் இல்லாமல் நிழலாக இருக்கும். மரம் நமக்கு நிழலை தருகிறது. செய்து கற்போம். படத்தை பார்த்து செயலை எழுதுக.
அங்கே அந்த படத்தில் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற நபர்கள், அதாவது குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, முதியவர் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வியாபாரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்த்து எழுத போகிறோம். குழந்தைகள் வந்து விளையாடுறாங்க, அப்போது விளையாடுதல் அப்படின்னு சொல்லி செயலில் எழுதிக்கோங்க. முதியவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, தூங்கிகிட்ருக்காரு, அப்போது தூங்குதல். பெண்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்போது பேசுதல். வியாபாரி என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்கிறாங்க, அப்போ விற்பனை செய்தல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது, படத்தில் உள்ள விலங்குகளின் பெயர்களை எழுதுக. அதாவது இவங்க வந்து 7 டேஷ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து படத்தில் கொடுத்துருக்க விலங்குகளை எழுத சொல்லியிருக்காங்க. விலங்கு வந்து 5 விலங்கு இருக்குது. அதுக்கப்புறமா விலங்கு இல்லை, அவங்க 2 டேஷ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால நம்ம வந்து பறவைகளையும் எழுதியிருக்கோம். ஓகேவா? நாய், ஆடு, எருமை, அணில், மாடு, புறா, காகம். அடுத்தது, ஒப்பிட்டு பார்க்க. முதலில் சூரிய ஒளியிலும் பின்னர் மரத்தடி அடியிலும் நிற்கவும். எவ்வாறு உணர்கிறீர்கள்? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வெயிலில் போய் நிற்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மரத்தடி நிழலில் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அப்படி தானே? அதுக்கப்புறமா ரொம்ப மரத்தடியில் போனீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது வெயிலில் நின்னோம்னா நமக்கு வெப்பம், மரத்தடியில் நின்னோம்னா குளிர்ச்சி உணர்வோம். அடுத்த பக்கம் பாருங்கள், காற்று. செய்து பார்ப்போம். ஒளி எவ்வாறு உங்களுக்கு வந்தடைகிறது? உங்கள் நண்பரை வகுப்பறையின் ஒரு மூலையில் நின்று கைகளை தட்ட சொல்லவும். உங்களால் அந்த ஒளியை கேட்க முடிகிறதா? அதாவது நீங்கள் இப்போது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்டை வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு கார்னரில் ஒரு மூலைன்னு நின்று அவங்களோட கைகளை தட்ட சொல்லணும். கிளாப் பண்ண சொன்னீங்கன்னா அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். கேட்கும். ஆனால் அந்த சவுண்டு வந்து எப்படி வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகி வந்து கேட்குது? காற்று பொருள்களை நகர்த்தும், காற்று ஒளியை கடத்தும், காற்று மனத்தை பரப்பும். காற்று மூலமாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஒளி வந்து தூரத்தில் இருந்து உங்கள் காதுக்கு வந்து வந்தடையுது. சரியா? காற்று வந்து என்னென்ன பண்ணும்? பொருள்களை வந்து நகர்த்தும், ஒளியை வந்து கடத்தி நம்ம காதுக்கு வந்து அடைய செய்யும். அப்புறமா காற்று வந்து மனத்தை வந்து பரப்பும். எங்கேயாவது தூரத்தில் சமையல் பண்ணாலும் நமக்கு வந்து ஸ்மெல் மூலமாக நம்ம வந்து அங்கே சமையல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இப்போது காற்று வந்து மனத்தையும் பரப்பும். அடுத்து, நம்மை சுற்றி காற்று இல்லாவிட்டால் என்ன நிகழும்? நம்மளை சுற்றி காற்றே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? நமக்கு வந்து சவுண்டு வந்து கேட்காது, அப்போது ஒளி கேட்காது. அடுத்தது பாருங்கள், ஒளியை கவனிக்க. 2 வெவ்வேறு நீளமுள்ள உறிஞ்சு குழல்களை எடுத்துக்கொள்ளவும். ஒன்று வந்து பெருசாக நீளமாக எடுத்துக்கணும், இன்னொன்று வந்து குட்டியாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. ஓர் உறிஞ்சு குழலை எடுத்து காற்றை ஊதி ஒளி எழுப்பவும். இதேபோல் மற்றொரு உறிஞ்சு குழலை ஊதி ஒளி எழுப்பவும். ஒவ்வொரு உறிஞ்சு குழலில் இருந்தும் எழும் ஒளியை கவனிக்கவும். அதாவது 2 ஸ்ட்ராவை எடுத்துருக்கோமா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராவில் ஊதி எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு உறிஞ்சு குழல்லையும் ஊதி சவுண்ட் ஏற்றுனீங்கன்னா எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். 2 உறிஞ்சு குழல்லுமே எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி கவனித்து நீங்கள் வந்து உரத்த ஒளி வருதா, மென்மையான ஒளி வருதா அப்படின்னு சொல்லி டிக் பண்ண போகிறீங்க. பாருங்கள், நீளமான உறிஞ்சு குழலில் வந்து உரத்த ஒளி வந்துச்சா, மென்மையான ஒளி வந்துச்சா? நீளமாக இருக்கிறதுல வந்து மென்மையான ஒளி தான் வரும். அப்போது மென்மையான ஒளியில் டிக் பண்ணிக்கோங்க, உரத்த ஒளியில் கிராஸ் போட்டுக்கோங்க. குட்டையானது வந்து அதை நீங்கள் ஊதும் போது உங்களுக்கு உரத்த ஒளி வந்துச்சா, மென்மையான ஒளி வந்துச்சா? குட்டியாக இருந்ததில் அந்த உறிஞ்சு குழலில் ஊதும் போது தான் உங்களுக்கு உரத்த ஒளி கிடைக்கும். அப்போ உரத்த ஒளியில் டிக் பண்ணிவிட்டு மென்மையான ஒளியில் கிராஸ் போட்டுக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து கற்போம். எவையெல்லாம் ஒளி எழுப்பும்? வட்டமிடுக. இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் எதெல்லாம் வந்து ஒளி எழுப்பும், சவுண்டு வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வட்டமிட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒலிப்பான் கொடுத்துருக்காங்க, ஹார்ன். அது வந்து சவுண்டு எழுப்போம், அப்படி தானே? ஒளி எழுப்போம், அதனால் அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது மழை. மழை பெய்யும் போதும் சவுண்டு வரும், அதனால் அதுவும் ஒளி எழுப்புறதுனால அதையும் வட்டமிட்டுக்கோங்க. கம்பளி நூல் வந்து ஒளி எழுப்பாது, அதனால் அதை வட்டமிட வேண்டாம்.
அடுத்தது பாருங்கள், இடி இடிக்கும் போது சவுண்டு கேட்கும் அப்படி தானே, அப்போ அதையும் வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது நகரும் வாகனம், அதுவும் ஒலி எழுப்பும், அதனால் வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது புல், புல் வந்து ஒலி எழுப்பாது, அதனால் அதை வட்டமிட வேண்டாம். அடுத்தது காகம், காகமும் சத்தம் போடும் அப்படி தானே, காக்கா அப்படின்ட்டு ஒலி எழுப்போம், அதனால் அதையும் வட்டமிட்டுக்கோங்க. நாயும் ஒலி எழுப்போம், அதனால் அதையும் வட்டமிட்டுக்கோங்க. துணி வந்து எந்த ஒலியுமே எழுப்பாது, அதனால் அதை வந்து நீங்கள் வட்டமிட வேண்டாம். உங்களுக்கு பிடித்த ஒலி எது? இவ்வளோ நேரமும் நம்ம பார்த்தோம்ல, இதில் இந்த வட்டமிட்டிருக்கோம்ல, இதில் வந்து உங்களுக்கு பிடித்த ஒலி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டேஷில் எழுதிக்கோங்க. நான் வந்து மலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், காகிதத்தில் வித்தை. பேப்பரை வச்சு நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதாவது சதுர வடிவில். அதை வந்து நீங்கள் 2ஆக மடித்து, மறுபடியும் அதை 2ஆக மடித்து, அதில் வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற மாதிரியே வெட்டிட்டு ஊதி பார்க்கணும், என்ன சவுண்டு வருது, என்ன ஒலி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, நீங்கள் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அடுத்தது, மனம் எவ்வாறு நம்மை வந்தடைகிறது? ஸ்மெல் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து சேருது? ஏற்கனவே சொன்னேன்ல, அதே மாதிரி தான், காற்று மூலயமா தான் நமக்கு அது ட்ராவல் ஆகி நம்மக்கிட்ட வந்தடைகிறது. நறுமணமிக்க 3 பொருள்களை வரைக. இந்த மாதிரி நறுமணமிக்க ஸ்மெல், நல்ல ஸ்மெல் இருக்கிற 3 பொருள்களை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பூ, பிரியாணி, அப்புறமா ஊதுபத்தி. இதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது 3மே நறுமணமிக்க பொருள்கள். அடுத்தது, சமையல் அறையிலிருந்து உணவின் மனம் உங்களிடம் எவ்வாறு வந்தடைகிறது? இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ கிச்சனில் உங்கள் அம்மா வந்து பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்மெல் உங்களுக்கு எப்படி தெரியுது? வேறு ரூமில் இருக்கவங்களுக்கு காற்று மூலயமா அந்த ஸ்மெல்லு வந்து உங்ககிட்ட வருது, சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், காற்றின் வகைகள் நம்ம பார்க்க போகிறோம். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நகரும் காற்று எவ்வளவு வலிமையானது? பாருங்கள், காற்றோட வகைகள் பார்க்க போகிறோம். என்னென்ன வகைகள் அப்படின்னா, தென்றல், பலத்த காற்று, சூறாவளி, புயல். தென்றல் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக மெதுவாக வீசுகிற காற்று. பலத்த காற்று அப்படின்னா ரொம்ப காற்று அடிக்கும்ல, அதுதான் பலத்த காற்று. சூறாவளினா அந்த காற்றில் நம்மளால் நடக்கவே முடியாது, நம்மளை வந்து ரொம்ப தள்ளும். நம்ம பொருட்கள் அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கொடைலாம் பிச்சுக்கிட்டு போகுது, அதுதான் சூறாவளி. புயல் அப்படின்னா நம்மளால் வெளியிலவே போக முடியாது. இப்போ வீட்டில் இருக்க கூரைகள் அதெல்லாம் கூட அந்த புயல் வந்து பிச்சுட்டு போயிடும். அந்தளவுக்கு வேகமான காற்று வந்து அடிக்கிறது தான் புயலுன்னு சொல்லுவோம், சரியா? நகரும் காற்று மிதமாகவோ வலிமையாகவோ இருக்கலாம். காற்று வந்து மெதுவாகவும் இருக்கலாம், வேகமாகவும் வீசலாம், அதை தான் சொல்லியிருக்காங்க. மிதமாகவோ வலிமையாகவோ இருக்கலாம். அடுத்தது, சிந்தித்து எழுதுக. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற 4மே நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து எழுத போகிறோம். இப்போ நம்ம கற்றுக்கிட்டது தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், தென்றல் காற்று தான் வீசுது, லைட்டாக தான் இந்த படத்தில் காற்று வீசுது, அப்போது தென்றல்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இடி இடிக்குது, பயங்கரமாக காற்று அடிக்குது, அப்படி தானே, மழை பெய்யுது, அப்போது இது வந்து புயல். அடுத்தது, காற்று வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்குது, அப்போது அது பலத்த காற்று. கடைசி படத்தில் பாருங்கள், கொடையும் பிச்சுக்கிட்டு போகுது, அவங்களால நடக்கவும் கஷ்டமாக இருக்குது, அப்போ காற்று வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிக்குது, அப்போது அது சூறாவளி காற்று. அப்போ சூறாவளி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், நீர், தண்ணியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நம் வீட்டிற்கு நீர் எங்கிருந்து வருகிறது? நம்ம வீட்டுக்கெலாம் தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மழை பெய்யுது, அதுக்கப்புறமா ஆறு, ஏரி, அணை. வேறு எங்கெல்லாம் இருக்கும் தண்ணி? மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அப்புறம் குளம், அப்புறம் அந்த குழாயில் தண்ணி வருது, அப்புறமா கிணறு, அப்புறம் தண்ணீர் லாரி, நீர் தொட்டி, ஆழ்துளை கிணறு, அடிக்குழாய். இதிலெல்லாம் தான் வந்து நமக்கு தண்ணீர் கிடைக்கும், இதில் இருந்தெல்லாம். அடுத்தது, மழைநீர் நிலத்திற்கு அடியில் செல்கிறது. இந்த நிலத்தடி நீரை நம் பயன்பாட்டிற்காக கிணறு மற்றும் ஆழ்துணை கிணறு வழியாக பெறுகிறோம். மழை பெய்கிற தண்ணி வந்து எங்கே போய் நம்ம சேமித்து வைக்கிறோம்? நிலத்தடிக்கு
நிலத்தடியில் அப்படி தானே, அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக நம்ம வந்து அதை கிணறு அப்படி இல்லைன்னா ஆழ்துணை கிணறு இது வழியாக நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிறோம். நீர் நம் வீட்டை வந்தடைவதற்கு முன் நீண்ட தொலைவை கடந்து வருகிறது. தண்ணி வந்து நம்ம வீட்டில் வருது, ஆனால் வரத்துக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வந்து வருது. அது என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். செய்து கற்போம். நாம் பயன்படுத்தும் நீர் நமக்கு எங்கிருந்து வருகிறது எழுதுக. ஃபஸ்ட்டு மழை பெய்யுது. மழை பெஞ்ச தண்ணி வந்து ஆறு வழியாக அடுத்து எங்கே போகுது? நிலத்தடி நீருக்கு போகுது, ஏரிக்கு போகுது, அணைக்கு போகுது. நிலத்தடி நீரில் இருக்கிறது வந்து நம்ம கிணறு வழியாக, அப்படி இல்லைன்னா ஆழ்துணை கிணறு மற்றும் அடிக்குழாய் வழியாக நம்ம வந்து அதை பயன்படுத்துறதுக்கு எடுக்கிறோம். இதே ஏரியில் இருக்க தண்ணியும் அணையில் இருக்க தண்ணியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணீர் லாரி பயன்படுத்தி, அப்படி இல்லைன்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வந்து சேகரித்து வைக்கிறோம். அடுத்தது இந்த தண்ணீர் லாரிலையும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிலையும் இருக்கிற தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோன்னா நீர் தொட்டியில் சேர்த்து வைக்கிறோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்குல்ல டேங்க்கு, அதில் சேமித்து வைக்கிறோம். அதிலிருந்து நம்ம குழாய் வழியாக நம்ம தண்ணியை வந்து பயன்படுத்துகிறோம். இதுதான் இந்த முறைகளில் தான் நம்ம பயன்படுத்துகிற நீர் வந்து நம்மளை வந்து சேருது. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். உங்கள் வீட்டிற்கு நீர் எங்கிருந்து வருகிறது என்பதை டிக் குறியிட்டு காட்டுக. கொடுத்துருக்க படத்தில் அதாவது உங்கள் வீட்டுக்கு தண்ணி வருதுல்ல, அது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி டிக் பண்ண போகிறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஊருக்கும் ஒரு தண்ணி டேங்க் இருக்கும் அப்படி தானே, அங்கேருந்து பிடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அந்த அடி பம்பிலேருந்து தண்ணி பிடிக்கிறீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ வந்து யாருமே இப்படி பிடிக்கிறதில்ல. பழைய காலத்தில் தான் அடி பம்புலேயும் கிணறுலையும் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. கிணறுலையும் கண்டிப்பாக நம்ம பிடிக்க மாட்டோம், அதனால் அதையும் டிக் பண்ண வேணாம். அடுத்தது பாருங்கள், டேப்லேருந்து நம்ம தண்ணி பிடிக்கிறீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் லாரியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம வீட்டு டேங்க்லேருந்து உங்களுக்கு தண்ணி வருதுன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாதுகாப்பான குடிநீரை எவ்வாறு பெறலாம். இப்போது எந்த தண்ணினாலும் அதை வந்து நம்ம பாதுகாப்பாக குடிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தண்ணியை குடிக்க போகிறீங்களோ அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டணும். ஏதாவது ஒரு துணியை வந்து அது மேலே வச்சுட்டு வடிகட்டணும் இதே மாதிரி. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா கொதிக்க வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து மூடி போட்டு வச்சுட்டு அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து குடிக்கலாம். சரியா? இதுதான் நமக்கு பாதுகாப்பான முறை. ஏன்னா நீங்கள் சூடு பண்ணிவிட்டு குடிக்கும் போது நமக்கு எந்த நோயுமே வராது. அடுத்தது பாருங்கள், செய்து பார்ப்போம். புட்டியை நிரப்ப எத்தனை குவளை நீர் தேவைப்படும் யூகிக்கவும். அதாவது ஒரு பாட்டிலை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை கிளாஸ் வந்து தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். குவளையை நீரினால் நிரப்பவும். அதனை புட்டியில் ஊற்றவும். நீரின் அளவை குறிக்கவும். புட்டி நிரம்பும் வரை தொடர்ந்து ஊற்றவும். எத்தனை குவளை நீர் ஊற்றப்பட்டது என்பதை கணக்கிடவும். உங்கள் பதிலை எழுதவும். அதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் நீங்கள் தண்ணியை நிரப்பி அந்த பாட்டிலில் ஊற்றுங்க. இப்போது ஒரு கிளாஸ் ஊற்றும் போது எவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருக்கு? கொஞ்சம் தான் நிறைஞ்சிருக்கும் அப்படி தானே. அப்போ இன்னும் எத்தனை டம்ளர் ஊற்றுனா அந்த கிளாஸ் நிறையும், மொத்தம் எத்தனை டம்ளர் தேவைப்படும் அப்படின்ட்டு நீங்கள் யூகிக்கிற கணக்கை வந்து ஃபஸ்ட்டு இந்த கீழே கொடுத்துருக்க யூகித்தது அப்படின்றதில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றணும். எத்தனை கிளாஸ் ஊற்றுனா நிரம்புதோ அதை வந்து நீங்கள் ரெண்டாவதில் எழுதிக்கோங்க. கணக்கிட்டது அப்படின்றதில் அதில் எழுதிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், செயல் திட்டம். நீர் பயன்பாடு. நான் ஒரு நாளில் எவ்வளவு நீரை பயன்படுத்துகிறேன். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி பயன்படுத்துகிறோம்? எத்தனை மக்கு நீர் தேவைப்படுகிறது? நம்ம குளிக்கிறதுக்கு எத்தனை மக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. அப்புறமா பல் விளக்குறதுக்கு எத்தனை மக்கு தேவைப்படும், எத்தனை மக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும்? ஒரு மக்கு தண்ணி போதும். அடுத்தது கழிப்பறை பயன்படுத்துதலுக்கு எத்தனை மக்கு தண்ணி, அப்புறம் கை கழுவுறதுக்கு எத்தனை மக்கு தண்ணி வேணும் அப்படின்றத நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ
அத்தனை மக்கு கவுண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது, எத்தனை கிளாஸ் நீர் தேவைப்படுகிறது? ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. பருகுதல் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த டேஷில் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் குடிக்கிறீங்க அப்படின்ற கவுண்ட்டை வந்து அதில் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நீரில் இசை. 2 கண்ணாடி குவளைகளை மேசை மீது வைக்கவும். 2 கிளாஸ் டம்ளரை வந்து நீங்கள் டேபிள் மேலே வச்சுக்கோங்க. அவற்றுள் படத்தில் காட்டியுள்ளவாறு நீரை நிரப்பவும். இந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி அந்த 2 கிளாஸ்லேயும் நீங்கள் தண்ணி நிரப்ப போகிறீங்க. அதாவது ஒரு கிளாஸில் ஃபுல்லாக தண்ணி நிரப்ப போகிறீங்க, இன்னொரு கிளாஸில் பாதி தண்ணி நிரப்ப போகிறீங்க. பென்சிலால் குவளைகளை லேசாக தட்டவும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பென்சில் எடுத்து வச்சுட்டு 2 டம்ளரையும் லைட்டாக தட்டி பார்க்க போகிறீங்க. அப்போது அந்த தட்டும் போது ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை வந்து நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். ஒலிகளில் வேறுபாடு தெரிகிறதா? இப்போது 2 கிளாஸில் தட்டும் போது 2த்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? ரெண்டுத்தில் தட்டும் போதும் 2 சவுண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போது கீழே பாருங்கள், குறைந்த அளவு நீரில் தட்டும் போது உரத்த ஒலி வருதா, மென்மையான ஒலி வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி டிக் பண்ண போகிறீங்க. அதிக அளவு நீருக்கும் அதே மாதிரி தான். அந்த கிளாஸில் தட்டும் போது உங்களுக்கு உரத்த ஒலி வருதுன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க, மென்மையான ஒலி வந்துச்சுன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணும் போது அதிக அளவு நீர் இருக்கிறதெல்லாம் மென்மையான ஒலி வரும். அப்போது குறைந்த அளவு நீரில் உரத்த ஒலி டிக் பண்ணிக்கோங்க, அதிக அளவு நீரில் வந்து மென்மையான ஒலி டிக் பண்ணிக்கோங்க, மீதியை கிராஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், நீர் உறிஞ்சும் பொருள்கள் எவை? நம்ம வந்து இதை பண்ணி பார்த்து பண்ணணும். என்னென்னா, ஒவ்வொரு பொருள்களின் மீதும் சிறிதளவு நீரை ஊற்றவும், உற்று நோக்கி எழுதவும். கொடுத்துருக்க படத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்து அது வந்து உறிஞ்சிச்சு அப்படின்னா உறிஞ்சும் அப்படின்ற இடத்துல எழுதணும், உரியலை அப்படின்னா உறிஞ்சாது அப்படின்ற இடத்துல எழுத போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு அவங்க பஞ்சில் ஊற்றி காமிச்சிருக்காங்க பாருங்கள், பஞ்சில் ஊற்றுனீங்கன்னா அது வந்து உறிஞ்சிரும். அதே மாதிரி இது வந்து ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி என்ன பண்ணுது? உள்ளே உரியும். அப்போது உறிஞ்சும் அப்படின்ற இடத்துல ஸ்பாஞ்ச் எழுதிக்கோங்க. அடுத்தது துணி பாருங்கள், துணி மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உரியும். அப்போது உறிஞ்சும் அப்படின்ற இடத்துல துணி எழுதிக்கோங்க. அடுத்தது கல் பாருங்கள், கல் மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து உறிஞ்சாது, அது வந்து மேலேயே தான் நிற்கும். அதனால் உறிஞ்சாது அப்படின்ற இடத்துல கல்லை வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது அழிப்பான். உங்களோட எரேசர் இருக்குல்ல, அதையே எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன பண்ணுது? உரியுதா? உரியாது. அப்போது உறிஞ்சாது அப்படின்ற இடத்துல அழிப்பான் எழுதிக்கோங்க. அடுத்தது உறிஞ்சு தாள் பாருங்கள். உறிஞ்சு தாள்னால் பேப்பர், நார்மல் பேப்பரே எடுத்திங்கன்னா நீங்கள் அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? உரியும். அப்படி தானே? அப்போ உறிஞ்சும் அப்படின்ற இடத்துல உறிஞ்சு தாள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது உலோக சாவி. உங்களுடைய வீட்டில் இருக்கிற சாவியை வந்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உறிஞ்சாது. அப்போது உறிஞ்சாது அப்படின்ற இடத்துல உலோக சாவி எழுதிக்கோங்க. அடுத்தது செங்கல். செங்கல் மேலே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து உறிஞ்சும், தண்ணி வந்து உள்ளே போகும். அப்போது செங்கலை வந்து உறிஞ்சும் அப்படின்ற பாக்ஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது நெகிழி பேனா. நெகிழி பேனால் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து உறிஞ்சாது. அதனால் உறிஞ்சாது அப்படின்ற இடத்துல நெகிழி பேனாவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு மொத்தம் வந்து உறிஞ்சும்ல 4 எழுதியிருக்கோம், அதனால் கீழே 4 போட்டிருக்கோம். உறிஞ்சாதில் 4 எழுதியிருக்கோம், அதனால் அதுலேயும் மொத்தம் 4 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், காகித மீன் செய்வோம். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, சதுர வடிவு பேப்பர். அதை வந்து அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான காகித மீன் கிடைக்கும், ஒரு பேப்பர் ஃபிஷ் கிடைக்கும். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. அதை மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி இப்படி விரிச்சிங்கன்னா ஒரு முக்கோண வடிவம் கிடைக்கும். அதை மறுபடியும் இப்படி திருப்பி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி முக்கோண வடிவு கிடைக்கும். அதை மறுபடியும் இன்னொரு மடிப்பு இப்படி திருப்பி மடித்து அதை மறுபடியும் இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான காகித மீன் கிடைக்கும். அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ஆசிரியர் உதவியோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான இந்த காகித மீன் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், மண். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். மண்ணால் செய்யப்படும் பொருள்கள் யாவை?
மண்ணை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் செய்வோம்? செங்கற்கள், ஓடுகள், பானைகள், பொம்மைகள் இது எல்லாமே மண்ணிலிருந்து வர பொருட்கள். நாம் மண்ணை பயன்படுத்தி செங்கற்கள், ஓடுகள், பானைகள், பொம்மைகள் போன்ற பல பொருள்கள் செய்கிறோம். மேலும் மண் மழை நீரை தேக்கி வைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பொருள்கள்லாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண் மழை பெய்யும்ல அந்த தண்ணியெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கும் மண் உதவுது நமக்கு. சரியா? மண் மழை நீரை தேக்கி வைக்கவில்லை என்றால் என்ன நிகழும்? மண் மழை நீரை தேக்கி வைக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மண் தேக்கி வைக்கலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தேக்கி வைக்கலை அப்படின்னா வெள்ளம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா நமக்கு நிலத்தடி நீரும் கிடைக்காது. சரியா? அடுத்தது பாருங்கள், செய்து கற்போம். சுவரை முழுமையாக வரைந்து வண்ணமிடுக. கீழே பாருங்கள், அவங்க செங்கல் அடுக்குனதை 2 லைன் மட்டும் வரைஞ்சி கலர் பண்ணியிருக்காங்க. மீதி இடத்துல நம்ம வரைஞ்சி வண்ணமிட போகிறோம். இதே மாதிரி அவங்க வரைஞ்சிருக்க மாதிரியே அதுக்கு மேலேயே வரைஞ்சி அதுக்கு மேலே மீதி நம்மளாக வரைஞ்சி இதே மாதிரி வண்ணமிடணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். படத்தில் நாம் என்ன காண்கிறோம்? இந்த படத்தில் பாருங்கள், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அங்கே ஒரு அம்மா தீ வச்சிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த கொக்கு சொல்லுது, நாம் எப்படி சுவாசிப்பது, நம்மலாம் எப்படி மூச்சு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த பையன் யோசிக்கிறான், பறவைகளுக்கும் மீன்களுக்கும் என்ன நிகழும்? இப்படியே எல்லாமே மாசுபடுத்தணும் அப்படின்னா பறவைகள் மீன்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த பையன். மேற்கண்ட படத்தில் காற்று, நீர் மற்றும் மண்ணை அசுத்தப்படுத்தும் பொருட்களை வட்டமிடுக. இந்த படத்தில் காற்று, நீர், மண் இந்த 3த்தையும் அசுத்தப்படுத்துகிற பொருட்களை வட்டமிட போகிறோம். அந்த அப்புறமா புகையை வட்டமிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த 3 பாட்டில் இருக்குது பாருங்கள், அதை வட்டமிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா செத்து போயிருக்கு பாருங்கள் மீன்கள், அதையும் வட்டமிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோல், அப்புறமா அந்த கவர், இது எல்லாமே காற்று, நீர், மண் இது 3யுமே அசுத்தப்படுத்துகிறது. அதனால் வட்டமிட்டுக்கோங்க. நீங்கள் காற்று, நீர், மண் ஆகியவற்றை எவ்வாறு தூய்மையாக வைத்திருப்பீர்கள்? நீங்கள் காற்று, நீர், மண் அதாவது இதெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்கலாமா எப்படி நம்ம சுத்தமாக வைக்கிறதுன்னு? குப்பைகளை எரிக்க மாட்டோம், காற்றை தூய்மையாக வைத்திருப்போம். நம்ம நம்ம குப்பைகளெல்லாம் எரிக்காமல் இருந்தோம்னா நம்மளுடைய காற்றை தூய்மையாக வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? குப்பைகளை எரிக்கக்கூடாது. அடுத்தது, கழிவுகளை நீரில் போட மாட்டோம், நீரை தூய்மையாக வைத்திருப்போம். தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வேஸ்ட்டெல்லாம் போயிட்டு அந்த தண்ணியில் போடக்கூடாது. போடாமல் இருந்தோம்னா நம்ம நீரையும் தூய்மையாக வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், குப்பை தொட்டியை பயன்படுத்துவோம், நிலத்தை தூய்மையாக வைத்திருப்போம். இப்படி நம்ம தண்ணியில் போடுற குப்பைகள், அப்புறமா பார்க்குற இடத்துலலாம் போடுற குப்பைகளை நம்ம தவிர்த்துட்டு குப்பை தொட்டியில் குப்பைகளை போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலத்தையும் தூய்மையாக வச்சுக்கலாம். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். சரியான நிழலை வட்டமிடுக. இங்கே கொடுத்துருக்க பூனைக்கு ஏற்ற நிழல் என்னது? அதோட நிழல் 3ஆவதாக கொடுத்துருக்க நிழல் தான் அந்த பூனையோட நிழல். அப்போது அதை வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது, படத்தை பார்த்து காற்றின் வகையை எழுதுக. இந்த படத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற படத்தில் தென்றல் காற்று அப்படி தானே? அப்போது தென்றல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. 2ஆவதாக கொடுத்துருக்க படத்தில் உள்ள காற்று என்னது? சூறாவளி. அப்போது சூறாவளி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஏன்னா காற்று ரொம்ப வேகமாக வீசுது பாருங்கள். அடுத்தது 3ஆவது கேள்வி பாருங்கள், மழை, குழாய், ஆறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என மேரி கூறுகிறாள். இதை சரியான வரிசையில் எழுதுக. அதாவது நம்ம அந்த நீர் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி படித்தோம்ல, அதை நம்ம சரியான ஆர்டரில் எழுத போகிறோம். மேரி தப்பாக சொல்கிறா, நம்ம அதை சரிப்படுத்தலாமா? மழை, ஆறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குழாய், இதுதான் சரியான வரிசை. அடுத்தது 4ஆவது பாருங்கள், உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நீர் ஆதாரம் ஒன்றை வரைக.
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அதாவது நீர் தொட்டி, குழாய், கிணறு, தண்ணி லாரி, ஆழ்துளை கிணறு, அடிக்குழாய், இதில் வந்து உங்கள் வீட்டில் எது இருக்கோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. நான் வந்து நீர் தொட்டி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டதை இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாரை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.